ஒருமுறை தக்ஷ பிரஜாபதி தனது 10,000 மகன்களை அழைத்து தவம் இயற்றக் கூறினார். தவம் செய்து நல்ல மனைவியை பெற்று மக்கள் தொகையை பெருக்கச் சொல்லி அனுப்பினார். அவரது மகன்களும் நாராயண சரஸ் என்ற புனித இடத்தை அடைந்து தவம் செய்தனர். அங்கு வந்த நாரத முனிவர் அவர்களிடம் வாழ்க்கையின் உண்மையை கூறினார். எனது அருமை மகன்களே, இந்த பௌதிக வாழ்வில் ஒரு முறை ஈடுபட்டீர்கள் என்றால் இதிலிருந்து மீள்வது கடினம். ஆகையால் நீங்கள் பகவானை அடையும் பாதையில் வாழ வேண்டும் என்றார். இதை கேட்ட அந்த மகன்களும் பக்தியின் பக்கம் திரும்பி பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை அடைந்தனர். இவ்விஷயத்தை அறிந்த தக்ஷ பிரஜாபதி மிகவும் வருத்தத்துடன் மீண்டும் தனது 1000 மகன்களை அதே காரணத்திற்காக தவம் இயற்ற அனுப்பினார். இம்முறையும் நாரத முனிவர் அவர்களை நல்வழிப்படுத்தி பகவானின் பாதையில் ஈடுபடுத்தினார். அவர்களும் ஸ்ரீகிருஷ்ணரை அடைந்தனர். இதனால் கடும் கோபமடைந்த தக்ஷ பிரஜாபதி நாரதருக்கு ஒரு சாபம் வழங்கினார். நீங்கள் பிரபஞ்சம் முழுவதும் எங்கு வேண்டுமென்றாலும் பயணித்தாலும் உங்களால் ஒரு இடத்தில் நிலையாக வசிக்க இயலாது என்பதே அந்த சாபம். இதை கேட்ட நாரதர் அதில் உள்ள நன்மையை கருத்தில் கொண்டார். நாரதர் கூறினார், நான் பிரபஞ்சம் முழுவதும் பயணித்து அங்குள்ள மக்களுக்கு பகவானை பற்றிய உண்மைகளை கூறி அவர்களை பக்தியின் பாதையில் வழிநடத்துவேன். இக்கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், சாபம் கூட வரமாக தோன்றும் நான் பகவானின் நோக்கத்தை அறிந்தால்.